ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அருமையாக ஒரு சேனக்கிழங்கு வச்சு ஒரு வறுவல் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு நான் சேனக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ போல் எடுத்து நெய்ஸாக இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். லேஸாக சிப்ஸு போடுற மாதிரி. அது ரொம்ப நம்மளுக்கு கையில் கடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு புளித்தண்ணியில் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ கழுவி எடுத்த சேனக்கிழங்கை இப்போ சுத்தமாக ஒரு வடைச்சட்டியில் போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சப்பொடி அது முழுகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி வச்சு சேனக்கிழங்கு போட்டாச்சுங்க. போட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சு இப்போ நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சேனக்கிழங்கு நல்லா வெந்ததும் அப்படியே கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை இப்படியே எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சேனக்கிழங்கை இப்போ வறுத்ததாக தனியாக எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ சேனக்கிழங்கு போட்டு நல்லா முருகை வறுத்து இப்போ எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, அருமையான சேனக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.